வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இந்த ஊரடங்கெல்லாம் போட்டதுலேருந்து நமக்கு செலவாகிறதே எதில் செலவாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுல தான் நமக்கு வீட்டில் செலவாகுது. ஏன்னா பசங்க வந்து ரொம்ப போர் அடிச்சுட்டு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம ரிங் முறுக்கு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பச்சரிசி மாவு இதில் 4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நம்ம ஒரு 5 கப்பு ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி இப்படி சூடாகும் போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருக்குது, அதனால் ஒரு சின்ன கட்டி. சால்ட் 3/4 ஸ்பூன் சால்ட்டு. பட்டர் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பட்டர். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உளுந்து மாவு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பச்சரிசி மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்படி கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எள்ளு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விடுவோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மாவு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடாயில் ரொம்ப ஒட்டாமல் இப்படி திரண்டு வரணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. ரெண்டாவது கையில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இப்போ இதை இங்கே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திரட்டி இது பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உருட்டிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படி ஒட்டிடுங்க நல்லா. இந்த மாதிரி ரிங்காக பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும், பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 5-6 போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஹையில் இருக்கட்டும், நம்ம போடும்போது ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியமான தீயில வச்சு பொரித்து எடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்கள், நம்ம போடும்போது நல்லா பொரிஞ்சுது. இப்போ பாருங்கள், எண்ணெய் கொதிக்கிறது அடங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு ரிங் முறுக்கு கிடைக்கும். சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு 10-15 நாளைக்கு நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.